ஏய் என்ன எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க வைக்கிறேன். இங்கே போடுறா. ஓ என்ட்ரி. ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏய் அவன் செத்துட்டான்டா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மெரினா பேமெண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஓடு இஷ்டத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ப்ளூ ஃப்ளாக் நம்ம போகும்போது எவ்வளோ இருந்தது? ஆல்ரெடி ஏறி மிதிச்ச மாதிரி இருக்கு. நிறைய பேர் ஏறி மிதிச்சிருக்காங்க கைஸ் மெடிடேஷன் ஸ்டேஜை. என்னோட புது ஹெல்மெட் இதுதான். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் செரி ஷார்ட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு vlog போட்டு, பீச் vlogs எல்லாம் போட்டு. லாஸ்ட்டாக ப்ளூ ஃப்ளாக் பீச் தான் நினைக்கிறேன் நான் போனது. என்னடா எப்போ பார்த்தாலும் பீச்சுக்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி வாய் வச்சோம். எந்த சகுனத்தில் வச்சோன்னு தெரில. vlog எடுக்க முடியாமல் நிலமை வந்துச்சு. ஸோ சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் வந்து டெஸ்டினேஷன் போயிட்டு நான் பேசுகிறேன் கைஸ். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். அண்ட் புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும். எஸ் அண்ட் எஸ் நான் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல்னால என்னால் வந்து வீடியோஸே எடுக்க முடியல, vlog பண்ண முடியல. மெயினாக என்னால் வந்து வெளியே போயிட்டு எடுத்து பண்ண முடியல. இந்த வீடியோ பேசும்போது என் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ராப்பரான செட்டப் நான் பண்ணலை. ஆக்சுவலி மைக் செட்டப்லாம் ஒரு மோட்டோ vlogging செட்டப் பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மோட்டோ vlogging பண்ணுவேனா அப்படின்றது டவுட்டு தான். பட் போகும்போது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இல்லையா? ஸோ வீடியோ கேப்சரிங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து சின்னதாக ஒரு செட்டப் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ரைடு தான் இது. அண்டு ஸோ நான் பிளாங்காக வந்து நான் எடுத்து நான் பாட்டுன்னு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். தெரியல, அதுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோவாக தான் வரும். பட் ஆடியோ வைஸ் வந்து என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து ஏர் ஆப்போசிட்டில் வர்றதால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரோட நம்ம ரீசன்ட்லி வந்து பீச்சில் வந்து இந்த குடம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஐ மீன் ப்ளூ ஃப்ளாக் பீச் நம்ம போயிருந்தோம் இல்லையா? நான் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஐ மீன் அந்த ப்ளூ ஃப்ளாக்ல இருக்க பீச்சில் அதோட அண்டரில் வர்ற மாதிரி சொன்னாங்க. ஐ எம் நாட் ஷியோர் அது இன்னும் ப்ராப்பராக வந்துச்சான்னு தெரியல, இல்லை எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கான்னு தெரியல. சரி, மெரினாவுக்கு போய் நான் வந்து ரொம்ப மாதம் ஆகுது. கடைசியாக ப்ளூ ஃப்ளாக் தான் பீச் சைடு போய் வந்து நிறைய மாதம் ஆகுது. கடைசியாக நான் போனது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் தான். ஸோ அதே மாதிரி இது மாதிரி உட்காந்து நம்ம பீச் வியூ பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், இல்லை பண்ணியிருக்காங்க, நான் தான் போய் பார்க்கல. ஸோ அதை போய் ஒரு விசிட் போடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த vlog. ஸோ எப்படி இருக்குது அண்ட் பீச்சுக்கு போயே ரொம்ப நாள் ஆகுது. பீஸ் ஆஃப் மைண்டும் தேவைப்படும் இல்லையா? எப்போவுமே ஒர்க்கு அப்படி இப்படின்னு இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து இந்த மாதிரி போகணும் வெளியே. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். எப்போவுமே ஒர்க்லேயே ஸ்டிக் நான் இருக்கக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு வேறு ஹெல்மெட் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாண்ட் டு ரிவீல் தட் டு யூ கைஸ். அதனால் கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் சில் அவுட் ஆகிறதுக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு சில்லான ஒரு பிளிஸான ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் இந்த வீடியோன்னு சொல்லிக்கலாம். கேண்டி அவர்களும் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அவர்கிட்ட கால் ஷீட்டு கேட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டோ vlogging வந்து எனக்கு மோட்டோ vloggingலாம் அவ்வளோ எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பராகலாம் எனக்கு தெரியாது. ஸோ மோட்டோ vloggers யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி நல்லாயிருக்கும், அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எது இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு டேக் கைட். அண்ட் இந்த விஷயம் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து சில விஷயம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த விஷயம் வந்து ஒருத்தர் மூலமாக கிடைச்சா அப்படி இருக்கும், மேக் எ விஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு கிடைச்சே வந்து 6-7 மாதம் கிட்ட ஆகுது இந்த கிஃப்ட்டு. நான் வந்து அன்ராப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சுருந்தேன் வீட்டில்.
அதை யூஸ் பண்ணணும் இல்லையா, அது கொடுத்தது அது வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட்டை நான் எடுத்து வச்சிடலாம், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதை வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து ஐ ஷோ யூ தேர். நான் வந்து பீச்சுக்கு ரீச் ஆன உடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா மட்டும் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டிவைஸஸும் நான் கனெக்ட் பண்ணலை. எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அண்ட் எது ப்ராடக்ட் பை பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து DJI Action 2. ஸோ எல்லாருக்கும் தெரியும், நான் இன்ஸ்டால கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் மைக் செட்டப் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மீ. அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. என்னால் வெளியே போய் vlog பண்ண முடியாத டைமில் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கூட நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் 100% கேரண்டி கைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரீசெண்ட் வீடியோவில் வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிது. எல்லாமே உங்களால் தான். அது வந்து நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். அண்ட் நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பைக்குனா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், அவங்க தான் பார்ப்பீங்க இந்த வீடியோ. நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் எந்த பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பைக்கை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பைக்குக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரீம் பண்ணால் தான் அந்த விஷயம் நம்ம அடைய முடியும். ஸோ முன்னாடியே வந்து நம்ம ட்ரீம் பண்ணுவோம். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, மென்ஷன் யுவர் ஃபேவரட் பைக் ஆர் தி பைக் யூ ஹேவ். அண்ட் உங்கள் பைக் எமோஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். அது வந்து நல்லா கொண்டு போகும் வீடியோவில். ரீசெண்ட் டைம்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு ஒர்க்கு ரொம்ப பிஸி ஆகிடுச்சு கைஸ். அதனால் வந்து என்னால் வெளியே வர முடியல. சாட்டர்டே சண்டே அப்படின்றதுக்குள்ளே போயிடும். மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரைடே வரத்துக்குள்ளே சீக்கிரம் போயிடும். சீக்கிரம் போன உடனே சரி ஓகேடா வீக்கெண்ட் வருது, அவ்வளோதான் மனசை தேர்த்திக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, வீக்கெண்டு இன்னும் எப்படி சொல்கிறது, வீக்கெண்டு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்படின்றதுக்குள்ளே போயிடும், ஜெட் ஸ்பீடில் போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. எவ்வளோ மாதம் ஆயிடுச்சிங்க வந்து பாருங்கள். இந்த ரோட்டில் போகும்போதே ஒரு தனி வைப்பு ஆயிடுச்சு. இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கை வந்து முறுக்கணும் அப்படின்னு சொல்லிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரிலாம் ரேஷெல்லாம் ஓட்டக்கூடாது. திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அப்போ நமக்கு ரேஷ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. பார்த்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்ல, பார்க் விசில் போடு எல்லாமே இங்கே தான். முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு பைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் இல்லையா. நான் வந்து அப்பா பைக்கில் ஓட்டும் போதும் இதுக்கும் ஓட்டும் போதும் இந்த வண்டி ஓட்டி என்னால் ஸ்கூட்டர் டைப் எடுக்கும்போது என்னால் அட்ஜஸ்டே பண்ண முடியல. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. அது ரொம்ப ரொம்ப மாதம் கழித்து நான் எடுக்கிறேன். அதெல்லாம் எடுக்க மாட்டேன் ஒழிச்சா வண்டியை நான். அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. முன்னாடியெல்லாம் நான் ஆக்டிவாக தான் ஓட்டிருந்தேன். அதுக்குள்ளே மறந்துட்டேடா அப்படின்னு தோணலாம். அப்படிலாம் இல்லை. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட ஸ்டீரிங்க்கும் அதோட ஸ்டீரிங்க்கும் அண்ட் லென்த் அண்ட் வித் எல்லாம் கொஞ்சம் மாறுது இல்லையா. ஸோ அதை மாறல இருந்திருக்கலாம். எஸ், நம்ம வந்துட்டோம். உழைப்பாளர் சிலை எதிரில் இருக்குது. ஸோ ரைட் எடுத்து லெஃப்ட் கட் பண்ணி பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு நம்ம கேன் கண்டினியூ ஒரு vlog பாய். அப்போ பயங்கரமான ரைடர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க முன்னாடி. யூஸ்வலாக வந்து கொஞ்சம் எந்த பைக் ஓட்டினாலும், இந்த பைக்குன்னு இல்லை, இந்த லக்ஸரி பைக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பைக் ஓட்டினாலும் ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து தயவுசெய்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃபையே சேவ் பண்ணலாம். எப்போவுமே எங்கேயாவது ஆக்சிலேட் பண்ணுறீங்கன்னா உங்களால் முடியும்னா நீங்கள் ஏறிடுங்க. நானும் அடிச்சிருக்கேன். நான் இந்த வண்டியிலலாம் கேப் அடிச்சிருக்கேன். இந்த வண்டியில் கேப் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கேப் வந்து ஸ்லைட்டாக
நீங்கள் உறைஞ்சாலும் ஐ மீன் பெரிய பெரிய லாரிஸ் அந்த மாதிரி பஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளைட்டாக உன் வண்டி பட்டுச்சுன்னா பம்பர் பட்டால் கூட அப்படியே நீ சரிஞ்சு எப்படி விழுவேன்னு உனக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். கேப் அடிக்கிறோம், நம்ம வந்து சீன் காட்டுறோம் அப்படின்ட்டுலாம் வந்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது. அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ரைட்டாடா? ஆ, இங்கே விட்டுடலாமா? ஓகே, இங்கே விட்டுடலாம். இதில் காவல்துறையும் இருக்குது, பயம் இல்லை, அச்சமின்றி விடலாம். ஸோ எஸ் கைஸ், ஸோ நான் டெஸ்டினேஷன் வந்துட்டேன். நான் வந்து உள்ளே போகும்போது நான் பேசுகிறேன் கைஸ். தேங்க்யூ. A few inches later. இங்கே வந்து ஃபுல்லாக எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அண்ட் காலையில் வேலை செய்கிறவங்களாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆஹா. என்ன எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்கியிருக்காங்க வைக்கிறேன். இங்கே போடுறா. ஓ, என்ட்ரி. ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டேய், அவன் செத்துட்டான்டா. இவர் ஏய் இங்கே போடுறா. ஃபுல்லாக ஃப்ளோர்லாம் மாற்றிட்டாங்களா? வெறினாங்கடா இது. இங்கே லைட் போட்டிருக்காங்க. எஸ் கைஸ், இது வந்து கண்டிப்பாக ப்ளூ ஃப்ளாக் கீழே வந்துடும் நினைக்கிறேன். எல்லா விஷயம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓ ஓகே. மதர்ஸ் ஃபீடிங் ரூமெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எய்ட் ரூம் அண்ட் ஆஃபீஸ் ரூம். ஸ்டார்டிங்கில் இது எங்கே இருக்குன்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது தெரியும், ஸ்விம்மிங் பூல் தெரியும். அதோட ஆப்போசிட்டில் தான் இந்த விஷயம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குடா ஆக்கிறேன். அதுதான் பக்கி, பீச் பக்கி மாதிரி இருக்கேன். பப்ஜியோட எஃபெக்ட் இங்கேயும் இல்லைடா அப்படின்ற மாதிரி. ஏய் சூப்பராக இருக்குடா. டே ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லேட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், இது ஒரு பாத்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நைட் டைமில் கூட இங்கே சூப்பராக இருக்கும் போல். ஓ, இங்கே வந்து ஆர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இன்னும் டெக்கரேட் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இவ்வளோ தானா? நீ என்ன நினைக்கிற கேண்டி? ஒர்க்கிங் ப்ராசஸ். காய்ஸ், நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வரேன், இவ்வளோ சேஞ்சஸா? ரொம்ப மாதம் கழித்து வரேன், இவ்வளோ சேஞ்சஸா? பசங்க விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதான் இட் கம்ஸ் அண்டர் ப்ளூ ஃப்ளாக்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மெரினா பேமெண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஓடு இஷ்டத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ப்ளூ ஃப்ளாக் நம்ம போகும்போது எவ்வளோ இருந்தது என்ட்ரி? 100 நினைக்கிறேன்ல. ஒரு பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ் கைஸ். இதில் ப்ளூ ஃப்ளாக் பீச் நாங்கள் போனதில் கோவளத்தில். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு 150 200 போடு பில்லை போடு இஷ்டத்துக்கு வருவாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃப்ரீ என்ட்ரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது இங்கே இடத்துல. இங்கெல்லாம் வந்து ப்ளே ஏரியா இருக்குது, எல்லோரும் பசங்க விளையாடுற இடம்லாம் இருக்குது. நடுநடுவில் மரம்லாம் வச்சுட்டாங்க. உண்மையான மரமா? ஏய் ஆமாடா கேண்டி, உண்மையான மரம் தான்டா இது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அங்கே வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, தூய்மை அப்படின்ட்டு. இது பயங்கரமான சேஞ்சஸ். எப்படி சொல்கிறது, மெரினாவா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. இது வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும், இது ஃபுல்லாகவே குப்பையாக இருக்கும். நீ கீழே காட்டேன், ரொம்ப நீட்டாக இருக்குது. வெறும் மணலை தான் என்னால் பார்க்க முடியுது. தேவையில்லாத பொருள், நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுது, அந்த பொருளெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயமே எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கானுங்க, எல்லாம் பசங்கள்லாம் விளையாடுறாங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்க்கப்படும் நினைக்கிறேன். இங்கே தூய்மை விஷயம் கண்டிப்பாக இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வந்து சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. ரொம்ப நல்ல விஷயம், நல்ல இனிஷியேட்டிவ் அது. ஏன்னா ஏதோ மேடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நமக்கு தான் நினைக்கிறேன். அங்கே ஏதோ போட்டிருக்காங்கடா, மெடிடேஷன் ஸ்டேஜா? ஆல்ரெடி ஏறி மிதிச்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஏறி மிதிச்சிருக்காங்க கைஸ் மெடிடேஷன் ஸ்டேஜை. தெரிஞ்சு அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். டீசெண்டாக நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு போகிறது தான் கரெக்டு. நம்ம போயிட்டு மேலே ஏறி அசிங்கப்படுத்தி தூய்மை மிஷினை வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆனால் நல்ல இனிஷியேட்டிவ், எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் இந்த விஷயத்த. இன்னும் நிறைய கொடை, இன்னும் கொடைங்க ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல கொடை. ஒருத்தர் தான் இருக்க முடியும் கீழே. ஸோ இது வந்து மெடிடேஷன் ஸ்டேஜ் தான் பாருங்கள். மெடிடேஷன் ஸ்டேஜ் மெடிடேஷன் பண்ணணும். இந்த மாதிரி லைட் மெடிடேஷன் ஸ்டேஜ் இது பக்கத்தில் லைட். எத்தனை பேர் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து
வரவன் போகிறவங்களாம் அடிச்சு மாற்றி எடுப்பானுங்க ஃபோட்டோ. இப்படி சாயவான் ஃபஸ்ட்டு இப்படின்னுமா நக்கல்யா அவனுக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக கிட்ஸ் ப்ளே ஏரியாவாக இருக்குது. அண்ட் இதுதான் மெடிடேஷன் ஸ்டேஜ். அண்ட் இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது. நடுவில் இன்னொன்று வச்சுருக்காங்க கைஸ். இது கொஞ்சம் மெரினா ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பீச் இல்லையா? ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்குது. மெரினா முன்னாடி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே நிறைய விஷயம் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அந்த மேலே ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் வந்து நான் ஏறும்போது ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு வந்துருக்கோம். அந்த மாதிரி விஷயமும் இங்கே இருக்குது. ஆனால் இது புதுசுன்றதால் தைரியமாக ஏறலாம். நீங்கள் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் கைஸ். நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த பாருங்க கொடை தெரியுதான்னு தெரியல, சின்ன சின்ன கொடை. முக்கியமான விஷயம் இதுதான் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து கேமரா வச்சுருக்காங்க. கேமரா வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நிறைய விஷயத்த நம்ம தவிர்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இங்கே நல்ல இனிஷியேட்டிவ் என்னென்னா கேமரா வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து மெரினா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். லவர்ஸ் எல்லாம் மடியில் படுக்கிறது அதெல்லாம் நடந்து தான் இருக்குது. என்னடா நடந்துகிட்டே இருக்கீங்க, சேரில் அவ்வளோ இருக்குது போட்டு வச்சுருக்காங்க, உட்கார வேண்டியதான் கேட்கலாம். மெரினா கைஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. யார் வந்துருக்குன்னா ஆண்டிஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இங்கே சில கிரில் மாதிரிலாம் போய் அது இங்கே தானே போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல் பீச் இல்லை, இங்கே ஒரு வேலி மாதிரி சின்ன சின்னதாக போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ரயில்வே ட்ரையல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஃபுல்லும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி போட்டால் யாரும் வரமாட்டாங்க கைஸ் பீச்சுக்கு. 1 pair of pants later. ஸோ கைஸ் ஒரு வழியாக செட்டில் ஆகிடுச்சு. சேரே கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த டவர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவர் எல்லாருக்கும்லாம் இல்லை, ஒன்லி காட்ஸ் ஆர் அலவுட். ஸோ அவங்க வந்து அங்கேருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும். எஸ் கைஸ், இட்ஸ் டைம் டு ரிவீல். அண்ட் என்னோடய புது ஹெல்மெட் இது தான். இட்ஸ் அயன்மேன் எடிஷன். தெரியுதா உங்களுக்கு? எந்தளவுக்கு தெரியலையே. ஓகே. ஸோ இதுதான் என்னோடய ஹெல்மெட். அண்ட் நான் வந்து இப்போதைக்கு இதுதான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. நான் இதை வச்சுட்டு தான் நான் ஓட்டிட்டும் வந்தேன். அண்ட் இதுதான் கைஸ் என்னோட ஹெல்மெட்டு. ஸோ ரிவீலிங் மை ஹெல்மெட். இது எப்படி இருக்கு? எஸ் கைஸ், ஸோ இந்த ஹெல்மெட் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்து மேக் எ விஷ் அப்படின்னு வந்து ஒரு கேம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் விஷ் பண்ணேன். என்னோடய கோழிக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டாக நான் இதை பார்க்குறேன், ப்ரெஷஸான கிஃப்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா இது வந்து லைஃப் சேவர் கிஃப்ட் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நான் 6 மாதம் ஆகிடுச்சு. எனக்கு கிடைச்ச வந்து டிசம்பர் மந்தில் கிடச்சிது. எடுக்குது 6 மாதம் 8 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. 8 மாதம் கிட்ட நான் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அது யூஸ் பண்ணவே இல்லை ப்ராப்பராக. அண்ட் இப்போ தான் நான் வந்து எடுக்கிறேன்னு. ஸோ நான் சொல்லி வாய முடியல கைஸ். காட்ஸ் ஒன்லி அலோடு அப்படின்னு சொன்னேன். இங்கே ஒரு கேங் ஆஃப் பசங்க வந்து ஏறிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேமெண்ட் கட்டணத்தை வைங்கப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 hour later. ஸோ எஸ் கைஸ், இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ என்னோடய ஹெல்மெட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்கன்றதை வந்து அவுட் ஆஃப் 5 வச்சுக்கலாமாடா? 5 அதிகம் அப்படின்றீங்களா? அவுட் ஆஃப் 5 வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க என்னோடய ஹெல்மெட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஸோ தட் என்னோடய கொல்லிக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் எனக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு. அடுத்த கிஃப்ட்டை கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக வரும், அதனால தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதை நான் கிளம்பிட்டேன் கைஸ். நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. ஸோ மெரினா பீச்சுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். காலையில் வந்ததால் எனக்கு அந்த சேர் கிடச்சிது. ஈவினிங்கெல்லாம் வந்தீங்கன்னா நின்றுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. தெரியும் நம்ம பாப்புலேஷன் எவ்வளோன்ட்டு. இப்போவே கூட்டம் அழுது காலையிலேயே. ஸோ நாளைக்கெல்லாம் நான் வந்ததும் சாட்டர்டே. ஸோ சண்டேலாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரிஸ்டார்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பை கைஸ்.